ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். கடக ராசி நண்பர்களே, இந்த வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களிலே சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரை செல்லக்கூடிய சந்திர பகவான், உச்சம் பெறக்கூடிய சந்திர பகவான், உச்சத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் என்று 2 உச்சங்களை பெற்றும் ஒரு ஆட்சி கொண்ட செவ்வாய் ஆட்சியாக கொண்ட இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்குள்ளரே சுக்கிரனும் குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. குரு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால மனசிலே பல குழப்பங்களையும் கொடுப்பார். பண வரவை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கொடுத்துருவார், கவலைப்பட வேண்டாம். 2ஆம் இடத்துக்குரியவரான இந்த சூரிய பகவான் லாபத்திலே இருப்பதனால லாபத்தை கொடுப்பதும், 2ஆம் இடத்திலே ஏற்கனவே கொஞ்சம் கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலே கொஞ்சம் குடர்பாடுகள் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துக்கான இந்த புத பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருப்பதனாலே சில செலவுகளும் உண்டாகும். சின்ன சின்ன பயணங்கள் மூலியமாக வரக்கூடிய தடைகள் உண்டு. 4ஆம் இடம் என்கிற பயணஸ்தானம் மாத்ருஸ்தானமான துலா ராசியை செவ்வாய் பார்ப்பதனாலே உங்களுக்கு பயணங்கள் போது தடைகளும், சில காரியங்களினாலே செய்த காரியங்களிலே சில ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்டர்பன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானத்தை, அறிவு ஸ்தானத்தை சூரிய பகவான் பார்ப்பதனாலே நல்ல முயற்சி, நல்ல சேர்க்கையின் பலன், வெற்றிக்கான வழி, இதை அனைத்தையும் கொடுப்பதும் குழந்தைகளின் வளர்ச்சியை கொடுப்பதற்கும் இந்த வாரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியின் 6ஆம் இடத்தை புத பகவான் பார்ப்பதனாலே நல்ல லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை குருவின் பார்வைப்படுவதனால் கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய நல்ல சுகங்களும், அங்கே சுக்கிரனின் பார்வை இருப்பதனாலே ஆரோக்கிய குறைபாடும் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அஷ்டமஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ராகு பகவான் சின்ன சின்ன பயங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதும், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குருவின் பார்வைப்படுவதனாலே பயங்கள் நீங்கி, காரிய தாமதங்கள் நீங்கி, நன்மையாக வஸ்திர சம்பத்துக்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறது. தொழில் ஸ்தானத்திலே கேந்திரம் ஏறிய ஆட்சி பெற்ற செவ்வாய் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல முயற்சிகளே வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அமையக்கூடிய வாரம் இது. லாபஸ்தானத்திலே சூரிய பகவான் அமர்ந்ததனால் சந்தோஷமான மனநிலையில் இருப்பீர்கள். வெற்றிகளும், விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனினால் சில ஆரோக்கிய குறைவும் இந்த வாரத்தில் உண்டு. 5-2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள சூழ்நிலைகளே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரை செல்ல இருக்கிறார். இந்த காலகட்டங்களிலே ரோகிணி நட்சத்திரத்தில் வரும்போது சந்திரன் உச்சம் பெறுவார். உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும்போது சூரியன் ஆட்சியில் இருப்பார். இப்போ அந்த சூரிய சந்திர சேர்க்கையினால் சர்வ அமாவாசை தினமாக 14ஆம் தேதி மிளிரும். மற்றும் உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று இருக்கிறார். அதுபோல் ஆட்சி பெற்றவர் செவ்வாய் மேஷ ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ இந்த 3 கிரகம் உங்களுக்கு ப்ரொடாமினென்ட்லி நிறைய ஒர்க் அவுட் பண்ணும். உங்கள் ராசிக்குள்ளே கேது இருக்கிறதுனால
மனதில் சில தடுமாற்றங்களுடைய எண்ணங்கள் நிறைய இருக்கும். 2ஆம் இடத்திலே புதன் இருந்தால் நன்மையை கொடுப்பதாகவும், அந்த புதனுடைய வீடு தான் கன்னிராசி. அங்கே பார்வை சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து பார்க்குறார், அவரை குரு பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு நன்மையான பலன்களை குடும்பத்தில் கொடுப்பார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை இந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார். செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே தன லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகத்தை உங்கள் ராசிநாதனே பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்திலிருந்து கேந்திரம் ஏறி கேந்திரம் பார்த்தால் தனம் பெருகும். அப்போ நல்லா தான் பணம் வரும். விரோதங்களும் உண்டு, அதை வச்சு மேனேஜ் பண்ணி வெளியில் வந்துடணும். பைசா லாபம் உண்டு. 5ஆம் இடமான ஆரோக்கியம், அறிவு, ஆற்றல், இதை பற்றின யோசனைகள், குழந்தைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கணுன்னா 5ஆம் இடம் பார்க்கணும். அந்த இடத்துல புதனின் பார்வை விழுகுது. கொஞ்சம் தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுன்றுவாங்க. அப்போ அவமானப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். 6ஆம் இடம் சத்ருஸ்தானம், குருவின் பார்வை அங்கே இருக்குது. அதனால் சத்ருக்கள் மூலியமாக சில தொல்லைகளும் உண்டு. அங்கேயே சுக்கிரனின் பார்வை இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. பயம் உண்டு, கலக்கம் உண்டு, ஜாக்கிரதை. அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கார், ஆனால் குருவினால் பார்க்கப்படுகிறார். அதனால் முயற்சிகளிலே புதிய மாற்றங்கள் உண்டாகும். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறார். காரியங்கள் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வெற்றிகள் உண்டாகும். தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் லாபம், சந்தோஷம், கவர்மெண்ட் ரிலேட்டடான நல்ல முடிவுகள் இதெல்லாம் உண்டு. லாபஸ்தானத்திலே புத பகவான் நல்லதொரு ஆபரண சேர்க்கைகள், ஆடைகள், சுப நிகழ்வுகள் உண்டாக்குவார். உச்சத்திலே 12ஆம் இடத்திலே குரு விரயத்தை கொடுப்பார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இந்த வாரம் சுக்கிரனோட சேர்க்கையினாலே லாபம் உண்டு என்ற ஒரு தீர்வையும் இந்த வாரம் புரிந்து கொண்டு 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த வெற்றி நிச்சயம். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் அப்படிங்கிறது 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை சதய நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் புறப்பாடு ரோகிணி நட்சத்திரம் வரை செல்ல இருக்கிறார். லாபத்துக்குரியவர் இந்த சந்திரன் உச்சம் பெற போகிறார். ஏற்கனவே லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியை அந்த சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். சனி பகவானை இந்த குரு பார்க்கிறதுனால லாபத்தை நோக்கிய உங்கள் மனசில் என்ன எண்ணங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதை பிடிச்சிக்கிறதுக்கான வழிகளை இந்த வாரம் நீங்கள் நிறைய முயற்சி செய்வீங்க. பிடிவாதம் குடும்பத்தில் நிறைய இருக்கும். ஏன்னா செவ்வாயின் பார்வை 2ஆம் இடத்து மேலே இருக்குது. ஆரோக்கிய குறைபாடெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் மிஞ்சி எப்படியானா நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சணுன்ற எண்ணங்கள் நிறையா இருக்கும். 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்தில் விருச்சிக ராசிக்குள்ளரையும் சூரியனின் பார்வையும் குருவின் பார்வையும் விழப்போகுது. விரயஸ்தானத்துக்குரியவரான இந்த சூரியனின் பார்வை விழுவதனாலே சில முயற்சிகள் தடைகளாக மாறும். ஆனால் குருவின் பார்வை லாபத்திலிருந்து விழுவதனாலே அதை பலகீனமெல்லாம் பலமாக மாறிடும். என் வெற்றி என்னுள்ளே அப்படின்னு நீங்களே எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை மண் மனை வாகனம் என்கிற ஆரோக்கியமான இடத்தை புத பகவான் பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். அதனால் பயணங்கள், இடப்பெயர்ச்சிகள் லாபத்தை கொடுப்பதாக அமையும். வெற்றிகளின் இலக்கை எளிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும்.
எதையுமே நீங்கள் தீர்மானமாக புரிந்துண்டு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும். பஞ்சமஸ்தானம் இது உங்களுக்கு முக்கியமான இடம். குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப சாஃப்ட் கார்னர் உங்களுக்கு. அங்கே குருவின் பார்வை இருக்கிறது, சுக்கிரனின் பார்வையும் இருக்கிறது. இதனாலே நிறைய வரவுகள் உண்டாகும், லாபங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கலையே, அவங்க லைஃப்பில் நல்ல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா இந்த வாரம் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டாகும். 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்துக்குள்ளார உங்களுக்கான பவர்ஃபுல்லாக பேக்டாக இருக்குது. அங்கே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. பண வரவுக்கான அத்தனை விதமான வழிகளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். கலத்திரத்தின் மூலியமாக இருந்த சண்டை 7ஆம் இடத்துல இருக்குது. அந்த சனி பகவானின் தாக்கம் அங்கு குருவின் பார்வையினாலே கலத்திரமும் உங்களுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும், அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பதனஸ்தானத்தை பார்ப்பதனாலே வரக்கூடிய கவலைகளும் இருந்தாலும், பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே தந்தை வழி சொத்துக்களை நீங்கள் டெஃபினட்டாக சுவாதீனப்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. தொழில் ஸ்தானத்திலே புதனின் பயணம் இடமாற்றங்களை கொடுத்தாலும் லாபத்தை கொடுப்பதாக அமையும். லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு மல்டிஃபோல்டு பெனிஃபிட் தருவதனால இந்த வாரம் உங்களுக்கு மனத்துக்கு உகந்த பிடித்த வாரம். அதனால்தான் 4-2 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு நல்ல திறம்பட வேலை செய்யும். இந்த வாரத்திலே 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களில் 8ஆம் தேதி அன்னைக்கு காலாஷ்டமி, 11ஆம் தேதி அன்னைக்கு ஜீவவார ஏகாதசி, 12ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷம், 14ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த 4 நாளுமே ரொம்ப முக்கியமான நாள். காலாஷ்டமி எதுக்கு? என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும். யார் எதிரிகள் இருந்தால் என்னை எதிரிகள் இருந்து காப்பாற்றணும், கடன்லேருந்து வெளியில் வரணும். இதற்கான பர்ஃபெக்ட் டே இந்த கால பைரவ அஷ்டமி அன்றைக்கி. கால பைரவரை வணங்குவதனாலே வெற்றிகளும் நிச்சயம் உண்டு. 11ஆம் தேதி ஜீவ வார ஏகாதசி. அப்படின்னா நான் ஆத்ம சுத்தி, மனதிலே நல்ல தெம்பாக இருக்கலாம். புண்ணியங்களை சம்பாதித்து கொள்வதற்கான வழிகளை இந்த ஜீவவார ஏகாதசி விரதம் இருப்பதனாலே நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். நல்ல விரதம் இருந்து சாயங்காலம் நல்ல துளசி மாலையை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி அவற்றை எல்லா விதமான நன்மைகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள். மறுநாள் 12ஆம் தேதி அன்று பிரதோஷம். ஆலகால விஷத்தை தன்னுள் கண்டத்திலேயே நிறுத்தி நம்மளை உய்வித்தவன் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரதோஷ நேரத்திலே அபிஷேக ஆராதனை பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வெற்றிகளும் நமக்கு அவசியம் அது சேரும். 14ஆம் தேதி அமாவாசை. அமாவாசை திதி தர்ப்பணங்கள் எல்லாம் செய்துவிட்டு ஒரு மத்தியானம் வேளையில், நண்பகல் வேலை 11:20 12:20 வரை அந்த காலகட்டங்களிலே அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முகூர்த்த வேளையில் நம்மளால் முடிந்த தான தர்மங்களை செய்து பூர்வ புண்ணியத்தை நம்ம சம்பாதித்து கொள்வோமானால் வெற்றிகள், இந்த தலைக்கு வந்து தலைப்பாகையோட போகுதுன்னு வாங்களே, அப்படிப்பட்ட வெற்றிகளை நமக்கு ஒருங்கிணைத்து தரக்கூடிய காலகட்டம் இந்த அமாவாசை. அதனால் அதையும் விடக்கூடாது. அன்றைக்கி ரோகிணியில் சந்திர பகவான் உச்சமேற போகிறார். அப்போது மனதில் என்னெல்லாம் நினச்சிருக்கோமோ எல்லாத்தையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினால் பெறக்கூடிய நல்லது ஒரு நாள் இந்த சர்வ அமாவாசை. இதையும் பயன்படுத்தி கொள்வோம். வாழ்க வளத்துடன்.